ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து வயரிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போஸ்ட்டுக்கு என்ன வரல, சப்ளை வரல. அதனால வயரிங்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா போஸ்ட்டுக்கு என்னைக்கு சப்ளை வருதோ அப்பதான் கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு லைட் எரியும். ஆனா போஸ்ட்டுக்கு சப்ளை வரல, சிலுவையில இயேசு மரிக்க. ஆனா நம்ம கதை எப்படின்னா, சிலுவையில இயேசு மரிச்சு சப்ளை வந்துருச்சு. இப்போ வீட்டுல தான் வயரிங் பண்ண வேண்டியது இருக்கு. வியாதியை வந்து நம்ம நல்லா ஜெபிச்சு வரவிடாம பார்த்துக்கணும், வந்து வறுமை வரவிடாம பார்த்துக்கணும், ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையே இல்லாத தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்காய் காத்திருந்தான். நியூ ஜெருசலேம் என்பது இது வந்து மெட்டீரியல் ஒரு சிட்டி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிட் பீயிங். அதனால உள்ள நுழையும் போது உங்களே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. பிரச்சனை எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுக்கிற வாழ்க்கை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. போராட்டத்தின் வாழ்க்கை அல்ல, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனைகள் ஜெயிக்கிற வாழ்க்கை அல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. வியாதிகளோடு போராடுகிற வாழ்க்கை அல்ல, வியாதிகளின் சாயல்களோடு எல்லைக்குள்ள நுழைய முடியாத ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தல், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. நல்ல பிதாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். வார்த்தை கேட்கிற அத்தனை பேர் வாழ்க்கை இந்த புதிய எருசலேம் வாழ்க்கை தோங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். உற்சாகமா எல்லாரும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சொல்லுங்க. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக. ஆமென். நல்ல பாட்டு. முன்னாடி வேற கான்செப்ட்ல போனோம், சரியான டைமென்ஷன்ல பாடிட்டு இருக்கிறோம். கையை தட்டுங்க. ஆமென். பரம எருசலேம் என்கிற அந்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்குவதை நான் கண்டேன். சபை என்பது பரம எருசலேமுடைய கேரக்டரை பரலோகத்தோட கேரக்டர் மாற்றி பிரசங்கம் பண்ணிருச்சு. அதுதான் இங்க பிரச்சனையே. இது வரைக்கும் பரலோகம் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பரலோகத்தை பற்றி செய்தியே கிடையாது. அது பரம எருசலேம் பற்றிய the quality of New Jerusalem. It is not the quality of the heaven, the nature of heaven. It is the nature of the New Jerusalem. ஒரு பெரிய விஷயத்தை சபை தவறு பண்ணியது. அங்கு பரலோகத்தில் பாருங்க, அந்த அந்த வீதியெல்லாம் பளிங்கு மாதிரி இருக்குங்க. அந்த வஜ்ர கல்லு, 12 வாசல், இதெல்லாம் பரலோகமே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது, அந்த நகரத்தோட குவாலிட்டியும் அது. கையத்தட்டு. அந்த நகரத்துல தான் இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப நம்ம வாசிக்க போறோம். அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சூரியன் இல்லை, சர்ச்சே இல்லை. கையத்திற்கும் போத அந்த ஆட்டுக்குட்டியானவரே இருந்தார். இது எல்லாம் பரலோகத்தில் இருக்கும், பரலோகத்துக்கு சொல்லி கொடுத்தா. இது பரலோகத்தில் இல்லை, அது நியூ ஜெருசலேம்ல இருந்துச்சு. இந்த நகரத்தை பற்றி இன்னைக்கு படிக்க போறோம். எதுக்காக இந்த நகரத்தை பற்றி படிக்க போகிறோம் என்றால், இன்று வரை சபைக்கு இந்த நகரத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. இந்த நகர வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற வெளிப்பாடை இன்று வரை பெரும்பான்மையான சபைகள் அந்த வெளிப்பாட்டுக்குள் வரவில்லை.
சிலுவை குறித்த முழு அறிவை பெற்று சிலுவை குறித்த அறிவிலே தங்கள் கிருபையின் வாழ்க்கையை துவக்குகிறவர்கள் தான் இந்த பரம எருசலேம் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். இது தேவன் தானே கட்டி உண்டாக்கின நகரம். கை தட்டுங்க. இது குறித்த இந்த நகர வாழ்க்கையை தான் இங்கே நாம் வாழுவதற்காக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த நகரத்தை குறித்த வெளிப்பாடு இன்னைக்கு சபைக்கு இல்லை. இந்த நகர வாழ்க்கை வாழணும் என்கிற விருப்பம் சபைக்கு இல்லை. இதற்காகத்தான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு வெளிப்பாடு சபைக்கு இல்லை. ஆனா இந்த வெளிப்பாடு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமென். the classic faith of Abraham. அதான் இன்னைக்கு எடுக்க வர விசுவாசம் 14வது பாகம். the classic faith, the kingdom faith of Abraham. வாசிப்போம். எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென். ஏனெனில் தேவன் தாமே கட்டி எல்லாம் சொல்லுவோம். ஏனென்றால் ஏனெனில் எல்லாம் என்ன பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக கையெழுத்து. Abraham had the revelation of New Jerusalem life. New Jerusalem ன்றது பில்டிங் கிடையாது. New Jerusalem is a life. கையெழுத்து. That is what kingdom life. That is what kingdom life. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ராஜா என்பவர் ராஜதானி என்பது வேறு. ராஜா ஒரு குறிப்பிட்ட சில நகரங்களை ராஜதானி தன்னுடைய ராஜகுல மக்கள் இருப்பதற்காக வைத்திருக்கிறார். That is the extension of the palace. Kingdom எல்லா இடத்துல இருக்கு, பேலஸோட எக்ஸ்டென்ஷன் அந்த ராஜதானியில் இருக்குது. இப்படிதான் பரலோகம், அந்த பரலோகத்தோட கிங்டம் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பேர் தான் the New Jerusalem. இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலை பற்றிய வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனால அவன் வாழ்க்கையில் இந்த பூமியில நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், அப்புறம் கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும், அப்புறம் கரண்ட் பில்லை விட நம்ம நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும், 4 பேர் நம்மளை கை தட்டணும், நமக்கு நம்மளை தூக்கி வச்சு ஆடணும், இல்லை இப்படி இருக்கணும், வியாதியை நம்ம நல்லா ஜெபிச்சு வரவிடாம பார்த்துக்கணும், வறுமை வரவிடாம பார்த்துக்கணும், ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையே இல்லாத தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்காய் காத்திருந்தான். He was waiting for that standard lifestyle. That's what the classic faith, the kingdom faith. பரம எருசலேம் நகரம் அப்படின்னு பேர் வைக்கலாம் இந்த சப்ஜெக்ட், இந்த வார செய்திக்கு. இல்ல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் அப்படின்ற தலைப்பு வைக்கலாம். இல்லாட்டி ஹெவன் ஆன் எர்த் ஃபெய்த். ஆமாம், அப்படி வைக்கலாம். அதுக்கு ஆமேனா சரி, ஹெவன் ஆன் எர்த் ஃபெய்த், அதாவது பரலோகத்தை பூமியில வாழ வைக்கிற விசுவாசம். விசுவாசத்துல நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. பைபிள் அதான் ஒரு இடத்துல சொல்லுது, மகா பரிசுத்த விசுவாசம் அப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப விசுவாசத்துல பல ஸ்டாண்டர்ட் இருக்கு. நாளைக்கு எப்படி எனக்கு ஸ்கூல்ல இடம் கிடைச்சிடணும், நாளைக்கு எப்படி எனக்கு வேலை கிடைச்சிடணும்ன்றதுலாம் ஃபெய்த் தான். ஆனா பரம எருசலேம் வாழ்க்கை இந்த பூமியில நான் வாழ வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா, that is classic faith. ஆமென். நல்லா கத்துக்கங்க. இந்த ஃபெய்த் எல்லாம் நீ கடந்த காலத்திற்கு எல்லா ஃபெய்த்தையும் ஒரு லெவலில் வச்சுக்காங்க. ஆனால் உங்கள் மைண்டு எப்போவுமே இந்த பரம எருசலேம் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு இணைக்கப்பட்ட ஒரு விசுவாசமாய் என்றைக்கு சபை வருகிறதோ அன்றைக்கு தான் சபை தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு காட்டக்கூடிய சபையாய் மாறும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த வசந்த வாசிப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஓகே, 13 வாசிப்போம்.
இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அன்புக்குரியவர்களே, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் தேவன் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு வெட்கப்படாத அளவுக்கு அவன் மேல அன்பு, அவன் மேல சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படலையாம். அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ இந்த பூமியில நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசம். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் தான் இந்த பொருள், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபெய்த்னு வாங்க. தலைவா, உனக்கு மேல ஃபெய்த் இருந்திருக்கிறான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் ஏதோ நான் இந்த பூமியில மில்லியனராக மட்டும் இருக்கணும், இந்த பூமியில சம்பாத்தியத்தோடு இருக்கணும், ஏதோ நல்லா வாழ்ந்து பேரன் பேத்தியை பார்த்துட்டு செத்துறணும் என்று அற்பமாய் விசுவாசித்தார்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன். அவர்கள் உங்களை விட மேலான விசுவாசத்தோடு இருந்தார்கள். நீங்கள் மேலான இடத்திலிருந்து கீழ்ப்பானதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாவத்தை ஜெயிக்கிற பற்றி அவன் சாதாரண கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இருந்து பரம எருசலேம் வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த உயர்ந்த ரக விசுவாசம் உடையவனாக இருந்தான். அவன் எல்லாம் ஏதோ வெறும் காசு பணத்துக்கு மட்டும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணல சார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவன் ஏதோ லோயர் லெவல் ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணல, அவனுக்கு ஹையர் லெவல் ரெவலேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த பூமியிலே அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அந்நியர்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில இருக்கிற சட்ட திட்டங்கள், இந்த பூமியில இருக்கிற வியாதிகள், இந்த பூமியில இருக்கிற பிரச்சனைகள் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர்கள், இந்த பூமிக்கு நாங்கள் பரதேசிகள். கரங்களை தட்டி ஆமென். சபைக்கு பரம எருசலேமின் வெளிப்பாடு வருவதாக, சபை பரம எருசலேம் வாழ்க்கையை விசுவாசிப்பதாக. இதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய விசுவாசம். நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறபடியால் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் என்ன? இந்த பூமியிலே நாங்கள் அந்நியர், இந்த பூமியோட எந்த பிரச்சனைகளும், இந்த பூமியின் எந்த சட்டதிட்டங்களும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. கரங்களை தட்டி ஆமென். எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க? அந்நியர் பரதேசினா சோத்துக்கு லாட்டரி அடிச்சிருக்காங்க சார், இப்படி பேசிட்டாங்க சார். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பரதேசியா சுத்துறாங்க. அதாவது அந்நியராய், அதாவது என்ன சொல்ல அந்நியராய் அப்படின்னா அவன் கையில கூட காசு இல்லாம தெரிஞ்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிலாம் இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட் லைஃப்க்கு நீங்க வரணும்னு கர்த்தர் உங்களை கொண்டு வர போறாருன்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க அங்க வரலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இவர்கள் தங்களை அந்நியர் என்று அறிக்கையிட்டது, பரதேசி என்று அறிக்கையிட்டு கையில காசு இல்லாம இல்ல. ஈசாக்கெல்லாம் அந்த ஏரியால இருந்த பணக்காரனை விட ஈசாக்கு தான் பெரிய பணக்காரனா இருந்தான், சிட்டிசனை விட பணக்காரனா இருந்தான். அவன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. யூதனுடைய வித்து பல வேலைகளை அவனுக்குள்ளே செய்து கொண்டிருந்தது, அதெல்லாம் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? நாங்கள் இந்த பூமியிலே அந்நியர்ன்றான், பரதேசின்றான். இதெல்லாம் சிலுவைக்கு அப்புறம் நம்ம விசுவாசிக்க வேண்டியதை சிலுவைக்கு முன்னாடி விசுவாசிட்டான். அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டார்கள். ஒரு ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப், கிங்டம் லைஃப்னா என்ன என்பதை குறித்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்தது, ஈசாக்குக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது. தட் இஸ் வாட் த கிளாசிக் ஃபெய்த். எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சிடணும், வேலை கிடைச்சிடணும், குடும்பம் செட்டில் ஆயிடணும், வீடை கட்டணும், மட்டமான விஷயம். தலையில நறுக்குன்னு கொட்ட போறேன் நான். மட்டமான விசுவாசம். இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எவனை காலி பண்ணுவோம், எவனை விழுங்குவோம் என்று வகை தேடி சுற்றி தெரியாதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது பரம எருசலேமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகவையெல்லாம் உங்களுக்கு. கனவு, சிந்தனை, எதிர்பார்ப்பு, வாக்குத்தத்தம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த பரம எருசலேம் வாழ்க்கை. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, பரம எருசலேம் வாழ்க்கை. ஆனா சிலுவையிலே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு ஜீவனை கொடுக்க வேண்டும், தன் ரத்தத்தை சிந்த வேண்டும். எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிக்கையிடும் போது இந்த பூமியில் இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தில் நாம் விடுதலையாகி பரம எருசலேம் வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா அவன் எல்லாம் விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா விசுவாசமும் சோர்ஸும் சேர்ந்தாதான், ஹைட்ரஜன் 2 பார்ட், ஆக்சிஜன் 1, 2 சேர்ந்தாதான் வாட்டர் வரும். அவன்கிட்ட ஹைட்ரஜன் இருந்துச்சு, ஆனா என்ன வரல?
ஆமா கரெக்டு. ஏதோ உங்களை நம்பி பிரசங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சிஜன் 1 பங்கும் ஹைட்ரஜன் 2 பங்கும் இணைந்தால் என்ன கிடைக்குது? வாட்டர் கிடைக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து ஆக்சிஜனாக இருக்கிறாரு, இவன் வந்து ஹைட்ரஜனாக இருக்கான். ஃபெய்த் வந்து ஹைட்ரஜனை வந்து சிலுவையில் முடித்தது ஆக்சிஜனை. இப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் கனெக்ட் ஆகும்போது அங்கே ரட்சிப்பு என்கிற வாட்டர் என்ன செய்யுது? வெளியே வருது. இவங்க எல்லாருக்கும் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இயேசுன்னு முடிக்காதனால இவன் பரம எருசலேம் வாழ்க்கை என்ன செய்யல, இந்த பூமியில அனுபவிக்க முடியல. ஆனாலும் சாகுறப்ப கூட என்ன சொல்லிட்டு செத்தானா? நாங்க இந்த பூமிக்கு அந்நியண்டா, பரதேசியா. இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம லைஃப் என்னன்னா, ஆக்சிஜன் முன்னாடி வந்துருச்சு, ஹைட்ரஜன்னா பின்னாடி வரணும். இப்ப ஆக்சிஜன் ரெடியா இருக்கிறனால இந்த செகண்ட் ஹைட்ரஜன் வந்தா இந்த செகண்ட் வாட்டர் வந்துடும். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வேற மாதிரி சொல்றேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து வயரிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போஸ்ட்டுக்கு என்ன வரல? சப்ளை வரல. அதனால வயரிங்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா போஸ்ட்டுக்கு என்னைக்கு சப்ளை வருதோ அப்பதான் அவன் கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு லைட் எரியும். ஆனா போஸ்ட்டுக்கு சப்ளை வரல, சிலுவையில் இயேசு மரிக்கல. ஆனா நம்ம கதை எப்படின்னா, சிலுவையில் இயேசு மரிச்சு போஸ்ட்டுக்கு சப்ளை வந்துருச்சு. இப்போ வீட்டில் தான் வயரிங் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நைட்டு நீ வயரிங் பண்ணினா இன்னைக்கு நைட்டே உனக்கு லைட் எரியுது. இனி உங்களுடைய விசுவாசம் எல்லாம் பரம எருசலேம் விசுவாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் விசுவாசம் என்பது அதுதான், ஈசாக்கின் விசுவாசம் என்பது அதுதான், யாக்கோபின் விசுவாசம் என்பது அதுதான். அவன் சாகும்போது தன்னுடைய எலும்புகளை கூட என்ன செய்யணும்? இந்த எகிப்தில் இருக்கக்கூடாதா, இதை எடுத்துருக்கடான்னா. அவர்கள் எல்லாம் இந்த பூமி கண்ணின்னு பேசுறான். எத்தான் பவுல் எழுதுறான், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிருபையும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை பகுத்துணரத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே பரம எருசலேம் வாழ்க்கைக்கு மறுரூபமாகுங்கள். ஆமென். என் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்திருப்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்கு அல்ல, பரம எருசலேமின் வாழ்க்கை இந்த பூமியில நீ அனுபவிப்பதற்காக சிலுவையிலே இயேசு உயிர் கொடுத்தார். இன்று இரவிலே நீ அதை விசுவாசிப்பாயானால், இந்த இரவிலே அந்த பரம எருசலேம் வாசலுக்குள்ளாய் நீ நுழைந்து இந்த இரவு முதற்கொண்டு நீ பரம எருசலேம் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். ஆமென். ஒரு ஆமென காணம் பாருங்க. பரம எருசலேம் என் வாழ்க்கையை அவர்கள் விசுவாசித்தார்கள். வாசிப்போம் அந்த 2 வசனத்தை முத சொன்னது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே சிலுவைக்கு அப்புறம் தான் அவன் பார்க்கிறான், தூரத்திலே அதை கண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை. அவங்களுக்கு பரம எருசலேம் தூரத்தில் இருந்தது. பைபிள் சொல்லுது, நமக்கோ அது சமீபமாயிருக்கிறது. முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே சமீபமானீர்கள். பரம எருசலேம் உங்க வீட்டு வாசற்பதிய கதவை தட்டுற இடத்துல அது நின்றுகிட்டு. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை உலகமும் கேட்கிற ஜனங்களுக்குள்ள இன்று முதல் உங்கள் விசுவாசம் இந்த கிளாசிக் ஃபெய்த்தா பரம எருசலேம் வாழ்க்கையை இந்த பூமியில அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாற்றுவாராக. தேவன் அத்தை விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. எப்படா அந்த 500 ரூபாய் திரும்ப வாங்குறது ஜெபிச்சு, எப்படா அந்த ஃபீஸை கட்டுறது என்கிற மற்ற ரகமான விசுவாசத்தை கசக்கி தூர எரிஞ்சு இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சொல்லுங்க. சிலரை பார்த்து அந்த 500 ரூபாய் மேட்டருக்கே முழங்கால போட்டு ஆமா கொன்னே விடுவேன். யார் அது? இயேசு நாம 500ன்னு நம்பரை காட்டுறாரு கர்த்தர். ரைட்டு. இப்படியே போயிட்டு இருக்காதீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு நீ போராடித்தான் வாங்கணுன்ற அவசியம். சோ இத்தகைய வாழ்க்கையை நீ கேட்டு வாங்கி போராடுவதற்கு தேவன் வைக்கல. அதனால இது நீ கேட்டாலும் கிடைக்கும். அதான் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றேன்? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு இது கேட்டாலும் கிடைக்கும், கேட்காட்டினாலும் கிடைக்கும். கை தட்டுங்க. நாளை காலையில சூரியன் உதிக்கணும் அப்படி எத்தனை பேர் இந்த இரவு முழுவதும் ஜெபிக்க என்னோட வரீங்க? ஜெபத்தின் மேன்மையை குறித்து பேசுறேன். முழங்கால யுத்தம் பண்ற அம்புட்டு பேர் வா, நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு நைட்டு விளையாண்டு முழங்கால் போடு. என்ன ஜெபத்தை நீ வரலனா நீ ஜெபத்தை அவமதிக்கிறேன்னு சொல்லி உன் மேல கேச போடுவேன். என்ன பதில் சொல்லு எனக்கு? ஐயா நான் அப்படி சொல்ல வர, என்ன எப்படி சொல்ல வரல? ஜெபத்துக்கு வரியா இல்லையா? அப்ப நீ ஐயா இதெல்லாம் சொல்லு, வரியா வரலையா? நீ வரலன்னா
பாருங்க, ஜெபத்தை பத்தி நேத்து மேடையில வாய்கிலேயே பேசினாரு. இன்னைக்கு நைட்டு வந்து ஜெபிக்க கூப்பிடுறேன் வரமாட்டேன்றாருன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவேன். என்ன சொல்றேன்? ஜெபிக்க வரியா வரலையா? ஐயா நான் ஜெபத்தை குறைச்சு சொல்லல. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்யா. அதை தாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உன் ஜெபத்தை கொண்டு போய் சூரியன் உதிக்கிறதுக்கும் சந்திரன் மறைகிறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மேலானவைகளை தேடுங்கள். கையை தட்டு. ஆமென். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்டாண்டர்ட உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நீங்க எதிர்பார்க்கும் போது அந்த விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசமாய் மாறுகிறது. ஆமென். யார் விசுவாசமாய் மாறுகிறது? ஆபிரகாமின் விசுவாசமாய் மாறுகிறது. அதனால தான் இந்த பூமியில தங்களை அந்நியர்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்ன, நான் இந்த பூமிக்கு அந்நியன். கையை தட்டு. ஆமென். அந்நியன் சொல்லுங்க. அந்நியன். அவன் அங்க போயிடக்கூடாது. இப்படியா? அந்நியன் என்றால் நான் வந்து இந்த உலகத்துல எந்த விஷயமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பூமியில் இருக்க காரியங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசு சொன்னார், சாவுக்கு எதுவான யாதொன்றை குறித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். இது எல்லாம் பரம எருசலேம் லைஃப் ஸ்டாண்டர்டு. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை தான் வரும் சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லுது. இயேசு சொன்னாரு, விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்கள் அவன. நடக்க போகிற அடையாளம் இல்லை, இப்ப நடக்கிற அடையாளம். ஸோ அந்த பரம எருசலேம் வாழ்க்கை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கி விட்டது என்று இயேசு சொன்னார். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். பரம எருசலேம் என்பது ஒரு நகரம். எல்லாம் சொல்லுங்க. நகரம். ஆவி மண்டலத்திலே மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஆவி மண்டலத்தில் மெட்டீரியல் எல்லாம் ஸ்பிரிட் பீயிங்காக தான் இருக்கும். நான் சொல்ற புரியுதா? இந்த பூமியில வந்து மெட்டீரியலா இருக்கு. ஆவி மண்டலத்தில் பரம எருசலேம் நீ உடனே போய் என்ன நினைச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு பில்டிங் போல தாஜ்மஹால் மாதிரி. அப்போ நினச்சேன் 12 ஸ்டாய் என்னமோ சொன்னாங்க. அது இவ்வளோதான் கூட்டமாக, அப்போ உள்ள ஒரே நெருக்கமலையாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இத்தனை மூலம் உயரம், இத்தனை மூலம், அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பேர் போய் உட்கார்றது அப்படின்னு. ஹெவன்லி பீயிங் வேற, ஸ்பிரிட் பீயிங் வேற, ஸ்பிரிட் நம்பர்ஸ் வேற, அதனுடைய கால்குலேஷன் வேற. என் அன்புக்குரியவர்களே, அது வந்து ஒரு பில்டிங் கிடையாது, அது ஒரு லைஃப். அதில் இருக்கிற வாசல்ன்றது வாசல் கிடையாது. இட் இஸ் த அது வந்து த குவாலிட்டி ஆஃப் த நியூ ஜெருசலேம் லைஃப். அவன் என்ன நினச்சிட்டான், இது இவ்வளோ நீளம் இருக்கும், இவ்வளோ அகலம் இருக்கும், அதனால் உள்ள வந்து சீட்டு மொத்த சீட்டே 1,44,000 தான் இருக்குது, அதனால் நாங்கள் தான் அந்த 1,44,000, நீங்கள்லாம் வெளியிலேருந்து படம் பாருங்க அப்படின்னு. தேவனுடைய காரியங்களை மனித மூளையிலே வாசிக்கவே கூடாது, மனித மூளையில இன்டர்பிரேஷன் பண்ணவும் கூடாது. ஆவிக்குரியவைகளை எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணுமா. அப்ப நியூ ஜெருசலேம் எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் நாட் a literal city, it is a lifestyle. இன்னும் சொல்ல போனா it is a kingdom lifestyle. கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். ஸோ முதல் விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஆபிரகாம் இவங்க எல்லாம் இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைல் இந்த பூமியில வாழணும்னு விருப்பப்பட்டாங்க. 14 வசனம் சொல்லுது, இவர்கள் தங்கள் பூமியில் 13 அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். 14 வாசிமா. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவன் என்ன சொல்றான், இங்க நாங்க அந்நியர்ரா, நம்பர் 1. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சட்டம் என்ன வந்து பாதிக்க முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, எங்களுக்குன்னு ஒரு சுய தேசம் இருக்கு. கை தட்டு. எங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல்னா பரம எருசலேம் வாழ்க்கை. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். தேவன் தாமே இல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். அந்த நகரம்னா, அப்ப நீங்க பாருங்க, அந்த நகரத்தை பத்தி நான் வாசிக்க போறேன். அந்த நகரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே வந்து மரணமே இல்லையா. அப்ப நான் கேட்கிறேன், நான் அமெரிக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் டக்குன்னு வெளியேற முடியுமா? முடியாதுல்ல. நான் அங்கே போனாலும் இந்தியனா தான் இருப்பேன். ஏன்னா அது வந்து எழுத்துப்பூர்வமாக ஜியாகிரபிக்கல் வந்து என்ன சொல்ற பவுண்டரிக்குள்ளே தான் போறீங்க. அதுக்கூட வல்லமை வந்து உங்களுடைய சரீரத்தெல்லாம் மாற்றாது, உங்கள் ஆளை மாற்றாது. ஆனால் இந்த நியூ ஜெருசலேம் என்பது
இது வந்து மெட்டீரியல் ஒரு சிட்டி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிட் பீயிங். அதனால உள்ள நுழையும் போது உங்களையே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, உங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, உங்க லைஃபை, உங்க ஹெல்த்தை, உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க தொழிலை, உங்க வாழ்க்கை, எதிர்காலம் அத்தனையும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய வல்லமையுடையதாய் அந்த நியூ ஜெருசலேம் இருக்கிறபடினால் அந்த நகரத்துக்குள்ளே நுழையும் போது என்னுடைய முழு வாழ்க்கையும் சரித்திரமும் மாறுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது ஒரு நகரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த நகரமா அதை வந்து உருவப்படுத்தி தேவன் என்ன செய்யறார்? இயேசு சொன்னார், பரம் பிதாவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டவர்கள் அநேகள் வந்து ஊமைகளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால உங்களுக்கு உருவமா காட்டுறாரு. அப்ப இந்த பரம எருசலேம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்களாம். வாசிங்க இந்த வசனத்தை. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே கைத்தட்டுங்க. ஆமே, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். 21 அதிகாரம் வெளிப்படுத்தல வாசிங்க. இந்த பரம எருசலேமோட குவாலிட்டியை பத்தி கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, 3 வார்த்தை, பரம எருசலேம், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை. ஜெருசலேம் என்றால் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு. அதாவது அப்படிதான் தேவன் ஃபார்ம் பண்ணாராம். இந்த ஜெருசலேம் கிடையாது. அம்பிட்டு போய் இந்த ஜெருசலேம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் புழுதி மண் எத்தனை பார்த்துட்டு பரவாயில்ல, ஏதோ அங்கங்கே இருக்கிற தொட்டு கும்பிட்டுட்டு வந்து வர வேண்டியதுதான். ஆனால் அதில் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. நாம் நாடுவது எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நாங்கள் நாடுவது பாலஸ்தீனாவுக்கு அருகில் இருக்கிற பழைய எருசலேம் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேமே எங்கள் கனவாய் இருக்கிறது. கைதட்டலன்னா நீங்க சொல்ல பேர் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஜெருசலேம் ஒண்ணே விட வாசிங்க அடுத்த வசனம். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். 3 வார்த்தை, பரிசுத்த நகரமாகிய எருசலேம் 1, அடுத்து பரலோகம் 2வது வார்த்தை, அடுத்து அது தன் புருஷனுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, 3 விஷயம் இங்க சொல்லப்படுது. 1 பரலோகம், இன்னொன்னு பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம். 1 பரலோகம் எல்லாம் சொல்லுங்க, இன்னொன்னு புது எருசலேம், இன்னொன்னு என்னது, பூமி. இந்த பூமி அதாவது இறங்கி வருதுன்னா எங்க வருது, நீங்க இருக்கிற இடத்துக்கு வருது. ஸோ 3 ஸ்டாண்டர்டு. 1 ஹெவன் எல்லாம் சொல்லுங்க, இன்னொன்னு எர்த்து, இன்னொன்னு நியூ ஜெருசலேம். கையை தட்டு. வாயிலே கொடுத்துக்க வேண்டியதான் போல. இங்க வரீங்க ஃப்ளைட்டு பார்த்துருக்கீங்களா? ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி இருக்கும்போது டிரான்சிட் ஆகும்போது அவங்கள வந்து வெளியே ஏர்போர்ட்டுக்கு விட்டு வெளியே போகாமல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து ஃப்ளைட்டு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், பிரிட்ஜு வழியாக சில நேரம் கொண்டு போவாங்க. இந்த நீங்கள் ஏர்போர்ட்டு அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து அப்படியே அந்த பிரிட்ஜை கொண்டு வந்து நீங்கள் இருக்க அந்த கேட்டுக்கே என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னென்னா வந்து ஃப்ளைட்டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃப்ளைட்டு அந்த கேட்டு. அந்த மாதிரி தான் ஹெவன்லேருந்து நியூ ஜெருசலேம் வரும்போது எப்படி வருதுன்னா, இந்த பிரிட்ஜ் வருது பார்த்தீங்களா, அப்படியே வருதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஹெவனுக்குள்ளே இருந்தால் என்ன காற்று வீசுதோ அந்த காற்று இந்த நியூ ஜெருசலேமுக்குள்ளே இருந்து அப்படியே வீசும். அழகாக சொல்லிடுது. அந்த நியூ ஜெருசலேம் அப்படியே இறங்கி வந்து லேண்ட் ஆகுது. இந்த நியூ ஜெருசலேமை தான் விரும்பினாங்க. இப்போ இந்த நியூ ஜெருசலேமோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹெவன்.
ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்துடைய எக்ஸ்டென்ஷன், ஹெவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருதான். இறங்கி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிங்டம் இறங்கி வருது. அது வந்து ஒரு நகரம் கிடையாது. அப்படியே வந்து அப்படியே இறங்கி வர்றதுக்கு அனுமான் கையில் ஒரு மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி அப்படிலாம் இறங்கும்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் திங். இட் இஸ் என்ன சொல்ல, இது வந்து இட் இஸ் த தன்மை, குவாலிட்டி ஆஃப் த லைஃப், அந்த நியூ ஜெருசலேம் லைஃப், அந்த குவாலிட்டி அந்த ஆஃப் த ஹெவன். அதாவது என்ன சொல்ல வந்து, த நேச்சர் ஆஃப் ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் இஸ் டிசெண்டிங் ஆன் அஸ், இட்ஸ் கம்மிங் டவுன் ஆன் அஸ். ஆமென் சொல்லுவோம். இப்போ இதைத்தான் வந்து வாசிக்க போறோம். வாசிங்க அடுத்து. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, கையை தட்டி அவர்களுடைய தேவனாய் இருப்பார். The first benefit of the New Jerusalem life is God is always being with you. நியூ ஜெருசலேம் லைஃப்னா என்னன்னா, அதுல இருக்க முதல் ஆசீர்வாதம், எல்லா நேரமும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனாய் அவர் இருப்பாராம், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கலாம். இருக்க முயற்சி, இருப்பதற்கான வந்து கிரியை இருப்பார்கள். கையை தட்டு. ஆமென். அப்ப முதல் ஆசீர்வாதம் நியூ ஜெருசலேம் லைஃப்னா என்னன்னா, அறுக்கப்பட முடியாத உறவோடு கூட தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று சொன்னபோது, அந்த சிலுவையில் முடிக்கப்பட்ட அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தவர்கள் யாரெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கைக்குள் கடந்து வருகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பாவத்தினால் பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவை அவர்களோடு கூட ஏற்படுத்துகிறார். அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே பாவம் செயலிழந்து போகிறது, வல்லமை இழந்து போகிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடையே இருக்கிற உறவை எந்த சக்தியினாலும் அறுக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே உங்களையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய எந்த சக்தியும் இந்த நகரத்துக்குள்ளே இல்ல. கையை தட்டு. ஆமென். இல்ல இல்ல. நல்லா இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமென். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் வந்து மனுஷன்டே வாசம் செய்றாராம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷன்ட்ட வந்து வாசம் செஞ்சிடறான். ஏன்னா அங்க கோயிலே இல்லையா, அங்க நாமே ஆழமா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நம்மோடு கூட புதிய ஏற்பாடு சொல்லுது, நம்மை வாசஸ்தலமாய் மாற்றுகிறார். நீங்க அவருடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ராஜா எங்க இருப்பாரு? மாளிகையில இருப்பாரு. நீங்க யாரா? மாளிகா. இதெல்லாம் வந்து சும்மா கான்செப்ட் கிடையாது பிரதர். இது வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து என்ன சொல்ல வந்து இன்டர்பிரேஷன். இது ஏதோ வந்து வியாக்கியானம் அப்படி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது வியாக்கியானம். ஆனா இது வாழ்க்கை. நீங்க விசுவாசித்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையாய் மாறுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் அருமையானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில சிலுவையில மரித்த இயேசுவின் கிரயத்தினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இந்த புதிய எருசலேமின் வாழ்க்கை நமக்குள்ளே துவங்கி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு பிரிக்கப்பட முடியாத உறவு. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்களும் இங்க பாருங்க, இந்த வாழ்க்கையத்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எதிர்பார்த்தாங்க. இந்த கட்டி உண்டாக்கின நகரத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் ஏதாச்சும் உங்களை கடவுளை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும், அந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க சாகுற வரைக்கும், சாகணும் விருப்பப்பட்டா சாகுற வரைக்கும், அன்றைய இந்த விருப்பப்பட்டா சாகுற வரைக்கும், பவுல் சொன்னா இருக்க விருப்பமா இருக்கிறது,
நான் மரித்து அவரோடு இருக்கவும் எனக்கு விருப்பமா இருக்கு, ரெண்டும் எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா எதை நான் விரும்புன்னு கேட்டான். அதனால ரெண்டுமே ஆப்ஷன் தான். நீங்க விரும்பினா சாகுற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுடைய பிரசன்னத்தை, நீங்க இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் எவ்விதமான உயரத்திலும் ஆழத்திலும் இருந்தாலும், எந்த நிமிடமும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆமென், ஆமென், அனுபவிக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே எல்லா அவிசுவாச ஆவியின் கிரியில் வெளியேறுவதாக. இந்த உலகத்திலே அவருடைய பிரசன்னத்தை எல்லா நிமிடமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே தேவன் இல்லாத ஒரு நாள் என்று ஒரு நாள் கிடையாது. தேவன் இல்லாத நிமிடம் என்று ஒரு நிமிடம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத நொடி என்று ஒரு நொடியே கிடையாது. ஏனென்றால் சிலுவையிலே கொடுக்கப்பட்ட கிரயத்தின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய கிரயம் எனக்காக பிதாவோடு எனக்கு வைத்திருக்கிற உறவை, அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கிரயத்தை என் பெயர் என் சார்பில் இயேசு கொடுத்திருக்கிறபடினாலே நான் அந்த பிரசன்னத்தை எல்லா நாட்களும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை அனுபவிப்பதற்கு நான் பாத்திரனாயிருக்கிறேன். என்றைக்கு அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை பிரிக்கிற வல்லமையான சக்தி ஒன்று இல்லாமலே போயிடும். அது கிடையவே கிடையாது. நீங்க அங்க இருந்து தான் எல்லாத்தையும் டீல் பண்ணணுமே ஒழிய டீல் பண்ணிட்டுலாம் அங்க போக கூடாது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஆச்சா டீல் பண்ணிட்டு நீங்க அந்த லைஃப்க்கு போக முடியாது. அந்த லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் நீங்க தான் டீல் பண்ண முடியும். பாவத்தை டீல் பண்ணிட்டு நீங்க பிரசன்ஸ்குள்ள போக முடியாது. பிரசன்ஸ்ல இருந்தே தான் பாவத்தை டீல் பண்ணணும். கையத்தட்டு நல்லா 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 தட்டுங்க. நிரப்படும், இருதயம் திறக்கப்படும். ஆமென். இனி எந்த பயனும் உங்கள்கிட்ட வந்து தேவனை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் புதிய எருசலேம் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை தான் அவர்கள் விரும்பினார்கள், ஏங்கினார்கள். இது தூரத்திலே பார்த்தார்கள். நாள் லைஃப்டா. ஆபிரகாம்லாம் தான் வாழ்ந்த வாழ்க்கையில அவன் மீறிய போது, ஆகாரை திருமணம் செய்த போது ஏறக்குறைய 13 வருஷங்கள் அவனுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இவைகளுக்கு பின்பு இஸ்மவேலுக்கு 13 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படி வருது. அப்படின்னு என்ன ஆச்சு? இந்த 13 வருஷம்னா நோ கம்யூனிகேஷன் என்று சரித்திர வல்லுநர் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம லைஃப் எப்படின்னா கையை தட்டுக்க ஒரு தடவை ஒரு காம, அதனால அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே, இது மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இங்க நீங்க வந்து கடவுளை விட்டு டிட்டாச் ஆகவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. இதை வந்து விரும்பினான் ஆபிரகாம். அடுத்தது வாசிங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நீங்க கண்ணீர் ஒன்று லிட்டரலா கண்ணுல இருந்து வடியுதுல, அது இல்ல கண்ணீர். கண்ணீர்னா ப்ராப்ளம். நீங்க அழுகிறதுக்கு எது காரணமா இருக்குதோ அதுக்கு பேர் தான் கண்ணீர். கண்ணீர் யாவையும் துடைப்பார்னா நினைச்சிருக்கேன் பக்கத்துல வந்து அப்படியே தொடச்சு விடுவாரு. இது வந்து என் பையனை கூட தூக்குனா அழுகும்போது தொடச்சி விட்டுருவான், இல்லை வந்து இப்போ நண்பன் கூட தொடச்சி விடுவான். தேவன் தொடச்சி விடுறாருன்னா கண்ணீரை துடைக்கணும், வடிகிறது அப்படி துடைக்கிறது இல்லை. உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்றே இல்லாதபடிக்கு தேவன் அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். உன் பிரச்சனை எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிற வாழ்க்கை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. போராட்டத்தின் வாழ்க்கை அல்ல, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனைகள் ஜெயிக்கிற வாழ்க்கை அல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. வியாதிகளோடு போராடுகிற வாழ்க்கை அல்ல, வியாதிகளின் சாயல் கூட ஒரு எல்லைக்குள்ளே நுழைய முடியாத ஒரு வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. பிசாசன் முற்றிலும் தோற்று போன ஒரு வாழ்க்கை. இருள் நாதிக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இரத்தத்தினால் துடைக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. பாவத்தை குறித்த எவ்விதமான கான்சியஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் நியூ ஜெருசலேம் லைஃப்குள்ள என்ட்ரா இருக்கிறீங்க. உங்களை வருக வருகவென்று நான் புதிய எருசலேம் என்று உங்களை நான் வரவேற்கிறேன். ஆமென். இன்னொரு குரூப் பாவத்தை பேசி வெளியில பேசிட்டே இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இன்னும் பேரன் பேத்தி எல்லாம் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கே இவர்கள் மேலான தேசத்தை விரும்பினார்கள். வாசிங்க, கண்ணீர் யாவையும் துடைப்பார். சீக்கிரம். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை. ஏன் இப்பொழுது இம்மார்டாலிட்டி பேசிட்டு இருக்கிறோம்?
நல்லா பாருங்க, இந்த சாப்டருக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து மரணம் இல்லாத பேசலையே. இப்படி ஒரு சாப்டர் இருக்கிறதே நம்ம பின்னாடி தானே பார்க்குறோம். ஆனால் மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசணுமே. இயேசு சொன்னாரே, என்னுடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்தனை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ ஜெருசலேமுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அர்த்தம். புதிய எருசலேமோட நேச்சர் அது. புதிய எருசலேம் வாழ்க்கை என்பது என்ன? இயேசுவுக்குள் இருக்கிற வாழ்க்கையே புதிய எருசலேம் வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பிதாவுக்குள் இருந்தார்கள். பிதாவுக்குள் இல்ல, பிதாவோடு வந்து பிதாவை பார்த்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ பிதாவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவுக்கு நாம் சமீபமாய் இருக்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டில் போய் 10 தடவை இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் சிந்தனை மறுபடி புதிய எருசலேமின் விசுவாசத்தினால் நிரப்பப்படட்டும். நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் இந்த பரம எருசலேமாகிய புதிய எருசலேம் வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வோம். அதற்காக எங்களுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை நான் வாஞ்சிக்கிறேன். புதிய உடன்படிக்கை சபையை வாஞ்சிப்பதாக, புதிய உடன்படிக்கை சபையை விரும்புவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எஸ், எஸ். இனி மரணம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. புதிய எருசலேமுடைய நேச்சர் அதான். அச்சா ஹம் துனமானா ஹஷக் ரிபாலா பதுரே மனமா. ஆமென். நீங்கள் விரும்பினால் மரிக்கலாம். எங்கேயுமே சர்வாதிகாரம் கிடையாது. அவருடைய எல்லையில எங்கேயுமே சர்வாதிகாரம் கிடையாது. இல்லை, நான் மரிக்கணும்னு விரும்புகிறேன், மரிச்சுக்க. வாழன்னு விரும்புகிறேன், வாழ்ந்துக்க. இவைகள் எதை நான் சூஸ் பண்ணுறது எனக்கே தெரிலன்றான். பாருங்க, ஏதோ 2 சேலையை வச்சுட்டு 2 கோட்டை வச்சு இந்த கோட்டை எடுப்போம் அந்த கோட்டை எடுப்போன்ற மாதிரி செத்துருவோமா அவ்வளோ மணியனையா சொல்கிற அப்படின்றான். அப்போ மரணம் எந்த அளவுக்கு டம்மி ஆயிடுச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். இயேசு ஆமென். இனி மரணம் இல்லை, அடுத்து துக்கமும் இல்லை. துக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, துக்கம் நகி. கமான் சே, சொல்லுங்க, துக்கம் இல்லை. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒரு ஆள் துக்கத்தோட உட்காந்து பார்த்து சொல்லுங்க, துக்கம் இல்லை. இட்ஸ் கான். போயிண்டே. கமான் சே, போயே போச்சு. இட்ஸ் கான். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். இனி துக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இனி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, இனி. முக்கியமான வார்த்தை இனி. நேத்து வரை இருந்திருக்கலாம்யா, புதிய எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிட்டல. இனி. கமான் சே, இனி. சொல்லுங்க, இனி, இனி, இனி. சொல்லுங்க சார், இனி. நீங்க சொல்லுங்க, அது நடக்க இயேசுநாமத்தை. இனி, இனி, இனி என் வாழ்க்கையில துக்கம் இல்லை. துக்கம் இல்லை. நீங்கள் பேசுகிற வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்படும். That is what classic faith. ஆமென். என் துக்கத்தில் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்பது விசுவாசம் தான். இனி துக்கம் இல்லை என்பது மேன்மையான விசுவாசம். இந்த உலகத்தில் 2 விதமான பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யூடியூப்ல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் துக்கத்தில் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு 50K 60K 80K 1 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாச்சும் சுரமா அப்படியே தடவி கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆமா, உன் கணவன் திருந்தவில்லையா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிரச்சனையில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். That is what okay, it's going on. LKG ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கு LKG ஸ்டாண்டர்ட், அதாவது according to the word of God, that is the lower level faith. மக்கள் ஏன் அதிகமாக போறாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட இருக்கிறது லோயர் லெவல் ஃபெய்த். ஒரு காலேஜுக்குள்ள யூஜி படிக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். பிஜி படிக்கிறவன் அதோட குறைவான். பிஹெச்டி பண்றவன் ஒரு 10 பேர் சுத்திட்டு இருக்கான். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ். கையை தட்டு. துக்கத்தில் உன்னோடு கூட இருப்பார் என்பது லோயர் லெவல் ஃபெய்த். இனி துக்கம் இல்லை என்பது ஹையர் லெவல் ஃபெய்த். ஏன் தெரியுமா? இனி துக்கம் இல்லைன்னு பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெய்த் வேணும். ஏன்னா கிரிட்டிக்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கையில் ஒன்று நடக்காமையா போயிடும், எடிட் பண்ணி வச்சுட்டே உட்காந்துருப்பான். நீ பார்த்துக்கிட்டே இரு. துன்மார்க்கர் உன்னுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து பற்கடித்து சோர்ந்து போவார்கள். என்னடா போடா, இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கணும், காத்திருந்து காத்திருந்து அப்படி போயிடுவானா. சங்கீதக்காரன் சொல்கிறான்,
அவன் காத்திருப்பான், ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா, இனி துக்கம் இல்லை என்கிற சட்டத்தின் கீழாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. புதிய எருசலேம் வாழ்க்கை. அலறுதலும் இல்லை. அலறுதல் இல்லை அப்படின்னா, அதாவது அதிர்ச்சியான செய்தி இனி உங்க வாழ்க்கையில வராதுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அதிர்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடையாது. ஆமே, நல்லா 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 அப்படின்ற என்னது ஆம்புலன்ஸ். இங்க கூட பரவாயில்ல, யூகேல ஆம்புலன்ஸ் காதை கிழிக்குது, அது அமைதியா இருக்கு, அது சவுண்ட் வேற சவுண்ட் இருக்கு. நரகத்துல இருந்து அப்படி லூசிபர் கத்துற மாதிரி இருக்கு. என்ன செய், இனி அலறுதலும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லைக்குள்ள இனி அலறுதல் இல்லை. நான் புதிய எருசலேமின் வாழ்க்கைக்காய் கரையம் கொடுத்தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. இனி அலறுதல் இல்லை. அடுத்து வருத்தமும் இல்லை. வருத்தமும் இல்லை. அலறுதல்ன்றது எக்ஸ்ட்ரீம். அலறுதல்னா என்ன சொல்றது? நாயகன்ல கமலாசன் அழுகிறது, அது அலறுதல். வருத்தம்னா வந்து ஒரு மாதிரி டல்ல, அவன் ரொம்ப அழுக மாட்டான், யான் கத்த மாட்டான், ஏதோ ஒரு வருத்தம் நெஞ்சுக்குள்ள அப்படி இருக்கும். அவர் சொல்றாரு, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அலறுதலும் இல்லை அலறுதலும் இல்லையா. சரி, வருத்தம் தான் இருந்துட்டு, வருத்தமும் இல்லை. இனி உங்க முகம் சோர்வாவே இருக்காது. கையை தட்டுங்களேன் சார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை தந்து இலையுள்ளாது இருக்கிற பசுமையான மரத்தை போல இருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் வெயில் காலத்திலும் அவன் பசுமையாக இருப்பானா. ஆமென். அப்படிதாங்க இருப்பீங்க நீங்க. நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. ஆமென். ஸ்மைல் பண்ணுங்க. ஆமென், ஆமென். இனி வருத்தம் இல்லை. ஏன்னா நியூ ஜெருசலேமுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நியூ ஜெருசலேம் ஒண்ணு நீங்க வெள்ளை சட்டையை மீசை எடுத்து இருக்கிறத புடுங்குவதில்லை. நியூ ஜெருசலேம், நியூ ஜெருசலேம் என்பது இருக்கிற நகையெல்லாம் கலட்டுறதில்ல. அம்புட்டும் 12 கற்கள் அப்படியே வந்து எஸ்பி சுகந்தி, சுகந்தினா அந்த சுகந்திட்ட பிறகு வந்து கோமேதகம் அப்படி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டது. திரும்ப அந்த காடுக்கு வந்து மேஜ், அது தாய் காடு. ஆமை ஆமை கீ காடு. அலங்காரமான வாட்டியாய் அழகாக எல்லாம் சொல்லுங்க, ஜொலித்திடுதே. திரும்ப சொல்லுங்க, ஜொலித்திடு. சொல்லுங்க. எருசலேம்னா எல்லாத்தையும் புடுங்கி போட்டு தொலைஞ்சு போய் வந்து நிக்கிறதா? மணவாட்டியை போல. மணவாட்டினா எப்படி இருப்பாங்களாம்? எரேமியாவுக்கு போ. மணவாட்டி தன்னுடைய ஆபரணங்களை, அப்ப மணவாட்டினா என்ன இருக்கணும்? ஆபரணம் இருக்கணும். அப்ப நியூ ஜெருசலேம்னா மணவாட்டியா? மணவாட்டினா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. லா 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 அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. இப்படி இந்த கையில ஒரு 5 போட்டு ரா 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 பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எனக்கு வந்த கிஃப்ட் ஃபுல்லா இப்ப மோதிரம், அந்த மோதிரமும் அந்த கிஃப்ட் ஃபுல்லா அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பரலோகம் எனக்கு பிடிக்கலனால போடல, போடக்கூடாதுன்னு சட்டமே கிடையாது. ஆனா நான் யார் தான்? ஐஸ்வர்ய பிரசங்கி தான் நான். ஆமென் சொல்லுங்க. சோ அப்படியே ஜொலிக்கணுமா, ஜொலிக்கணுமா. இனி அலறுதல், இனி துக்கம் இல்லை, இனி வருத்தம். எல்லாம் சொல்லுங்க, இனி அலறுதல் இல்லை, இனி துக்கம் இல்லை, வருத்தம் கூட இல்லை. உங்க மேல எனக்கு ரொம்ப துக்கம் சார் அப்படின்னா ரொம்ப டீப்பு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் சார், அது லைட்டா. அவர் சொல்ற இந்த லைட்டு இல்லை, மீடியம் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. அதான் நியூ ஜெருசலேம் லைஃப். என்ன ஒரு பியூட்டினா, ஆபிரகாம் இந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்கின இந்த அஸ்திவாரமுள்ள நகர வாழ்க்கைக்கு அவன் விரும்பினான். அந்த கிளாசிக் லைஃப் அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் அவன் எதிர்பார்த்தான், அதை வாஞ்சித்தான். ஆனால் விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக சிலுவையிலே வைத்திருந்தபடியினால் அவர்கள் அனுபவிக்காததை நாம் அனுபவிக்கத்தக்கலாம். அநேக தீர்க்கதரிசிகளும்
அநேக நீதிமான்களும், ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். நீங்கள் கேட்கிற இந்த செய்தியை கேட்பதற்கு விரும்பினார்கள், வாஞ்சித்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதை அனுபவிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கோ அது அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கோ அது அருளப்பட்டு இருக்கிறது. நியூ ஜெருசலேம் இருக்கிறது நியூ ஜெருசலேம். ஆமென், ஆமென். தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள், இது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? எல்லாம் சொல்லுங்க. முந்தினவைகள் ஒளிந்து போயின. இது என்ன வாழ்க்கை? சத்தமா சொல்லுங்க. நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் சொல்லுங்க, அவன் புதிய எருசலேமின் வாழ்க்கையில் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அதனால புதிய எருசலேம் இனிமே வரும் அப்படின்னு அவனியாபுரம் பக்கம், பைபாஸ் ரோட்டு பக்கம், ரிங் ரோட்டு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாதீங்க. இப்படிதான் வந்து எலியா வருவான்னு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசு வந்து கேட்ட, என்னடான்னாரு? எலியா அவன் போயிட்டான். யாரை சொல்றீங்க? யோவான், அவன் தான் எலியா. அப்படியா? கொஞ்ச நாள் எடுத்து மேசியா அப்படின்றான். இப்போ அழுதுகிட்டு இருக்கிறான். யார் மேசியா? அவர் போயிட்டாரு. ஆனால் என் போய் வெயிலிங் வரல அழுதுகிட்டே இருக்கிறான், மேசியா அனுப்புங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு சபை என்ன செய்யுது? புதிய எருசலேம் இனிமே வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து சொல்றேன், புதிய எருசலேம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இன்றைக்கு அதை புரிந்து கொண்டால், பைபிள் சொல்லுது அது அருளப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, தேவனால் எங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி அவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் எதற்கு திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? உங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. உங்களுக்கும் அது அருளப்பட்டு இருக்கிறது.